கார்த்திகை மாதம் போனால் கடுமழை இல்லையே, கண்மணி நீ இல்லையே, கவிதைகள் இல்லையே. நல்லா கவனிங்க, கண்மணி நீ இல்லைன்னா கவிதைகள் இல்லை. இப்போ கவிதைன்னா என்னப்பா? அதுக்கு அவரே சொல்கிறார், கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. கவிதைக்கு எது அழகு? பொய் அழகு. அப்போது பொய் சொன்னாதான் பொய் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி நீங்களே கவிதைகள் இல்லை. அப்போது ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஆம்பளைகளுக்கு எல்லாத்துக்கும் பொய் வருது, கவிஞர் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு பிடிக்காத ஒன்றுன்னா உண்மை பிடிக்கவே பிடிக்காது. நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் அழகாக இருந்தீங்க, பட் நேற்று மேக்கப் போட்டிருக்கும் போது அழகாக இருந்தீங்க, மேக்கப் கலைஞ்சதுக்கப்புறம் அசிங்கமாயிட்டீங்க. உங்களை மேக்கப்பில் பார்க்கும்போது எனக்கு காதல்ன்ற ஆசை பெருசாக வருது, பட் உங்கள் மேக்கப் கலைஞ்சதுக்கப்புறம் என்னுடைய காதல் ஆசை சுருங்கி போயிடுது. உங்கள் மேலே பாசமாக வரல, பட் என்னை உங்கள் மேக்கப் போடு மட்டும் நான் உங்களை லவ் பண்ணிட்டான்னு கேட்டால் ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லி கேட்டால் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் 5ஆம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்கிறேன், ஏதோ 500 ரூபா 100 ரூபாய்க்கு மூட்டை சுமக்கு வேலைக்கு போகிறேன், பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணுங்க அப்படி உண்மையை சொல்லுங்களேன், ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. 5ஆம் கிளாஸே படிச்சிடும். 5ஆம் கிளாஸு 10 வருஷம் படித்து 10வது 15 வருஷம் படிச்சிருக்கீங்க பள்ளிக்கூடத்தில். அப்படியே ஒரு பிட்டா ரீல்ஸாக அப்படியே அழகாக போய் கலந்து பேசுனீங்கன்னா பெண்கள் உங்களுக்கு மயங்கிடுவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, கடைசியில் வந்து இவன் என்னை ஆசை வார்த்தை குறித்து ஏமாற்றி விட்டான், ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி விட்டான். ஆண்கள் பொய்க்கே பிறந்தவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. உண்மையே பிடிக்காதவங்க தான் பெண்கள். ஆனால் கடைசியில் ஆண்களை ஏமாற்றிட்டாங்க. உங்களை பார்த்ததுக்கப்புறம் தாங்க பொய்யே வருது. ஆண்கள் எப்படி ஏமாற்றுவாங்க?